டேஸ்டா இருக்கும். பசங்க கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நம்ம கையில கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கு. நீங்க ஃப்ரெஷ் க்ரீம் வந்து வாங்கி வச்சா நீங்க இது கூட இதுல ஆட் பண்ணலாம். நல்ல க்ரீமியா வரும். இதை இப்ப இதுல போடலாமா? ஆமா போடுங்க. ஓகே, ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் போட போறோம். போடுங்க இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சம் போடலாமா? போதும். ஓகே, இது பசங்க ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. திக்கா இருக்கும், நல்ல க்ரீமியா இருக்கும் அப்படிங்கும்போதே எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல ரிச் சாஜ்னி கறி வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ. இதுல கொஞ்சம் லாஸ்டா கார்னிஷிங் கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, சோ சாஜ்னி உப்பு நீங்க கடைசியா போடணும்னு சொன்னீங்கல்ல, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணலாமா? ஆட் பண்ணி. ஓகே, எவ்வளவு உப்பு ஆட் பண்ணோம்? கொஞ்சம் போதும். ஏன்னா நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். கொஞ்சம் லைட்டா அந்த டிஷ்ல வந்து லாஸ்டா ஏன்னா வெஜிடபிள்ஸ்க்கு போதும், கொஞ்சம் மசாலாக்கு மட்டும். சோ உப்பு போட்டாச்சு. அண்ட் அடுத்ததா கொஞ்சம் லாஸ்டா கார்னிஷிங் வந்து கொத்தமல்லி மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, உங்கள் திருக்கைகளால் நீங்களே கொஞ்சம். ஸோ சாஜ்னி இப்போ வந்து நல்ல க்ரீமியா இருக்கு, மாதிரி ரிச் கிரேவியா இருக்கு, திக்கா இருக்கு. பார்த்தாலே வந்து நிஜமா சொல்லணும்னா சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த சாப்பாடை பார்த்தோன்னே அது வந்து ஒரு ஈர்ப்பு வரணும், அதனால இது வந்து நான் வந்து ரொம்ப ஆவலோட காத்துட்டு இருக்கேன் இதை எப்ப டேஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆஸ் ஆல்வேஸ் நம்ம டேஸ்டிங்க்கு முன்னாடி என்ன பண்ணுவோம், செய்முறையோட ரீகேப். முதலில் கடாயில் சிறிது நெய், முந்திரி, கசகசா சேர்த்து வதக்கி மிக்சியில் அரைத்துக் கொள்ளவும். பின் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மஞ்சள் தூள் சேர்த்து அரைத்து விழுதாக்கிக் கொள்ளவும். பின் கடாயில் சிறிது நெய், அரைத்த மசாலா, பீன்ஸ், கேரட், முள்ளங்கி, உருளைக்கிழங்கு, சிறிது உப்பு, தயிர், அரைத்த முந்திரி விழுது சேர்த்து நன்கு கலக்கவும். சிறிது கொத்தமல்லி சேர்த்து இறக்கினால் ருசியான சாஜினி கறி தயார்.